ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு 8, 9, 10 சேனல். எல்லாருமே உங்களோட லீவை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் நிறைய பேரோட மைண்டில் சார் நம்ம என்ன குரூப் சூஸ் பண்ணலாம், எதை வச்சு ஒரு குரூப்பை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்கள் மைண்டில் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. பட் எல்லாமே வந்து ஒரு குரூப்பை சூஸ் பண்ணுறது எதுக்காக சூஸ் பண்ணுறோம், எந்த குரூப் எடுத்தால் என்ன மாதிரி ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆனால் நமக்கு வந்து நிறைய சேலரி கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஃபேமிலியில் நம்ம நல்லா பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து எனக்கு என்னோட நிறைய கோல்ஸ்லாம் இருக்கெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரீம் தான் எனக்கு, இந்த குரூப் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் நம்ம குரூப்பே சூஸ் பண்ண போறோம். அதுக்கு எந்த மாதிரி குரூப்ஸ் தான் எடுத்தா நமக்கு வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ் கிடைக்கும்ன்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். கரெக்ட்டா? சோ அத தான் இந்த ஃபுல் வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபுல் வீடியோவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ல நீங்க என்ன குரூப் எடுக்க போறீங்கன்னு போடுறீங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹை பேயிங் ஃபியூச்சர்ல நீங்க போய் நீங்க ஹை பேயிங் ஜாப்ல நீங்க போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனே இல்லாம இப்பவே உன்னோட குரூப்பை நீ தெளிவா சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு என்னென்ன பெஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்றதா இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹை பேயிங்னா என்ன மேம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல உன்னோட ஹை பேயிங்னா என்ன அப்படின்னா, ஒரு 8 to 15 எல்பிஏ. 8 to 15 எல்பிஏனா ஒரு ஒரு வருஷத்துக்கு 15 lakhs இல்ல 8 lakhs அந்த மாதிரி சம்பாதிச்சாதான் இப்போதைக்கு வந்து என்னது ஒரு ஹை பேயிங் ஜாப்ல நீ இருக்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 50,000 40,000 சம்பாதிச்சாவே அது ஒரு பெரிய வேலையா நம்ம கன்சிடர் பண்ணோம். பட் இப்போ வந்து நமக்கு ஒரு நார்மல் இன்கம் பொட்டன்ஷியல் இவ்வளோ இருந்தாதான் இப்போ இருக்க இன்ஃப்ளேஷனுக்கு அது ஒரு ஹை பேயிங் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? அதுவும் வந்து இது வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ் ஆஃப் அந்த growthல வந்து அந்த டைம் பீரியட்ல வந்து உனக்கு இவ்ளோ சேலரி ஆச்சு மினிமம் இருந்தாதான் நீ ஒரு ஹை பேயிங் ஜாப்ல கரெக்டா இருக்கன்னு அர்த்தம். இது இப்போதைக்கு நிலைமையில சொல்றேன். நீங்கெல்லாம் படிச்சு முடிச்சு காலேஜ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போறப்போ கண்டிப்பா இது 25ல இருந்து 30 வரைக்குமே கூட போகலாம். ஓகேவா? இன்ஃப்ளேஷன் லெவல பொறுத்து இது வந்து 25 to 30 எல்பிஏ கூட போகலாம். சரியா? அதே மாதிரி உன்னோட ஒரு ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப் அப்படின்னா அதுல கண்டிப்பா உங்களோட கெரியர் growth வந்து இருக்கணும். கெரியர் growth தான் என்ன? நீ ஒரு என்ட்ரி ஆகும்போது நீ ஒரு நார்மல் எம்ப்ளாயா என்ட்ரி ஆகுற ஒரு ஜாப்ல அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகணும், கண்டிப்பா நீ வந்து அதுல ஒரு மேனேஜர் லெவல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க அசோசியேட் மேனேஜர், அது மாதிரி ஒரு லெவலா வந்து இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி அந்த ஜாப் இருக்கணும். ஒரே வேலையை வருஷம் ஃபுல்லா பண்ற மாதிரியோ இல்ல நீ எந்த ஜாப் ரோல்ல உள்ள போறியோ அதே மாதிரி உனக்கு கெரியர் கம்ப்ளீட்டா வந்து முடியக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அதுல growth இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப்ன்றது. ஓகேவா? அதே மாதிரி டிமாண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். வாட் இஸ் திஸ் டிமாண்ட் ஸ்டெபிலிட்டி? டிமாண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா அந்த ஒரு ஜாபுக்கு உனக்கு எப்பவுமே வந்து அந்த மவுஸ் இருந்துட்டே இருக்கணும். அந்த ஒரு ஜாபுக்கு வந்து எப்பவுமே வந்து அவங்க ஆட்கள் எடுத்துக்கிட்டே இருக்கதா இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள் ஐடி வச்சுக்கோயேன். எப்பவுமே நிறைய பேரை வந்து அவங்க வெளிய அனுப்பிடுறாங்க. பட் ஸ்டில் நிறைய பேர் அவங்க வந்து அங்க ஹையர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ எப்பவுமே அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜாபுக்கு டிமாண்ட் இருந்துட்டே இருக்கா இந்த சொசைட்டில அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு ஜாப் தான் என்னது ஒரு ஹை பேயிங் ஜாப். ஓகேவா? அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவைலபிளா இருக்கணும். ஒரு சில ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம ஊர்ல மட்டும் தான் வந்து நமக்கு வந்து அந்த டிமாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊர்ல மட்டும் தான் அந்த வேலையை வந்து பண்ண முடியும். அந்த எக்ஸாம் எழுதி அதெல்லாம் உள்ள போயிட்ட அப்புறம் நம்ம ஊர்ல மட்டும் தான் அதுக்கான ஸ்கோப் இருக்க போகுது. பட் இந்த இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நீ ஒரு அக்கவுண்டன்ட் படிக்கிற, இல்ல ஒரு சிஏ படிக்கிற, இல்ல வந்து வேற ஏதாச்சும் ஒரு எல்லா கண்ட்ரிலயுமே காமனா இருக்க ஒரு விஷயத்த வந்து படிக்கிற, ஒரு பிசினஸ் பண்ற அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்கும். நிறைய ஊர்ல போய் பண்றதுக்கும் நீ எந்த ஊர்ல நினைச்சாலுமே உன்னால பண்ண முடியும்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும். இது எல்லாமே இருந்தாதான் அது ஒரு ஹை பேயிங் ஜாப்னு சொல்றதை விட ஒரு நல்ல ஸ்டேபிளான ஜாப் பிளஸ் ஒரு சம ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ இது நாலுமே இருக்கான்னு பார்த்து தான் நம்ம ஒரு ஜாபையே சூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவையானது நம்ம என்ன குரூப் எடுக்கிறோமோ, நம்ம என்ன காலேஜ் வந்து செலக்ட் பண்றோம், என்ன கோர்ஸ் வந்து செலக்ட் பண்றதை பொறுத்து தான். பட் இப்போதைக்கு நீ அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. உனக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஹை பேயிங் ஜாப்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ன்றது தான் இது எல்லாமே சொன்னேன். சரியா? அதே மாதிரி உனக்கு வந்து மொத்தம் நிறைய ஒரு 4 ஸ்ட்ரீம் 5 ஸ்ட்ரீம் வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்ல இருக்கு. பட் பேசிக்கா நிறைய ஸ்கூல்ல இருக்க குரூப்ஸ் வந்து சயின்ஸ், காமர்ஸ், சிஎஸ், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் ஒரு சில ஸ்கூல்ல இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே வந்து உனக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ்ல போய் லேண்ட் பண்ண போகுது அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது இருக்க குரூப்பை வந்து பார்க்கலாம். சரியா? இந்த குரூப் நீ எடுத்த அப்படின்னா நீ ஒரு இன்ஜினியரிங், ஐடி, டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் இதை பத்தி உனக்கு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம். பட் இப்போதைக்கு உன்னால வந்து இந்த கோர்சஸ்லாம் எடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு இன்ஜினியரிங்க்கு கம்மியான சேலரி இருக்குதா இப்போ எல்லாருமே வந்து ரீல்ஸ்ல இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து அந்த மாதிரி தான் கலாய்க்கிறாங்க. பட் ஸ்டில் இப்பவுமே அதிகமா சம்பாதிக்கக்கூடிய, இப்பவுமே வந்து அதிகமா ஒரு நல்ல வேல்யூல ஒரு அதிகமான கெரியர் growth இருக்க ஒரு ஜாப் என்னன்னா இன்ஜினியரிங் தான். நீ நிஜமாவே ஒரு நல்ல டயர் 1 காலேஜஸ், ஒரு டாப் காலேஜஸ்ல படிச்சுட்டு நீ ஒரு ஜாபுக்கு போய் பிளேஸ் ஆற அப்படின்னா கண்டிப்பா இன்ஜினியரிங்ல செம்மையா சம்பாதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஐடி சொல்லவே வேணாம். எல்லாருமே வந்து அதிகமா சம்பாதிக்கிற ஒரு வேலை என்னன்னு சொன்னா ஐடி தான் சொல்லுவாங்க. பட் இப்போ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து
வெளிய அனுப்பிட்டாலுமே பட் அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து செம்மையா சம்பாரிச்சிருப்பாங்க. சரியா? அதே மாரி நீ ஒன்ஸ் ஐடில சர்வே ஆகணும் அப்படின்னா, நீ கன்டினியூஸா வந்து உன்னோட நாலேட்ஜ க்ரோ பண்ணிட்டே இருக்கணும். என்னெல்லாம் நியூ சாஃப்ட்வேர்ஸ் வருதோ அத அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். என்னெல்லாம் வந்து புதுசா ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்களோ, அது எல்லாத்துக்குமே நீ அடாப்டடா இருந்த அப்படின்னா, உன்ன இதுலருந்து தூக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. உனக்கு இன்னும் அதிகமா சேலரி குடுத்து உன்ன வச்சுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு ஹை பேயிங் ஜாப். அதே மாரி இதுல கெரியர் குரோத் இருக்கும். எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் டேட்டா சயன்ஸ்ன்றதும் அந்த மாரி ரிலேட்டட் தான். ஒரு ஐடி ரிலேட்டட் இல்ல ஒரு டேட்டா ரிலேட்டட் டேட்டானா என்னது? நமக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்றதுக்கு, அத பத்தி ஸ்டடி பண்றதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுன்றது தான் வந்து டேட்டா சயன்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். அனலிட்டிக்ஸ்னா அத அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டேட்டா சயன்ஸ் அப்டின்னா வந்து அந்த டேட்டா மூலியமா என்ன கன்வே பண்ண வருதுன்றத உன்னால கன்வே பண்ண உன்னால வந்து படிச்சு புரிஞ்சு உன்னால எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியதா இருக்கணும். இது இன்னும் டெப்த்தா நான் சொல்லல. உனக்கு லைட்டா தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இது இன்டர்வியூ போய் பார்க்கும்போது இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க சப்ஜெக்ட்ஸ் தான் இது 4மே. இது 4மே உனக்கு வந்து ஹை பேயிங் சப்ஜெக்ட் தான். சரியா? ஹை பேயிங் கோர்சஸ் தான். அதே மாரி உனக்கு பிசிபிஎம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்ஸ். ஓகேவா? இந்த குரூப் நீ எடுத்த அப்படின்னா, உனக்கு வந்து இருக்கிறதுலே அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தொறந்திருக்குது. ஏன்னா, இதுல உனக்கு மெடிக்கல் டிகிரிஸும் எடுக்கலாம். போத் இன்ஜினியரிங் டிகிரிஸும் எடுக்கலாம். ஸோ உனக்கு 2மே இருக்கிறதால உனக்கு வந்து இருக்கிற அந்த ஓப்பன்னஸ் வந்து நெறைய இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சயன்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அதிகமான டெக்னிக்கல் அண்ட் மெடிக்கல் ரோல்ஸ்க்கு வந்து உனக்கு ஒரு வழிவகுக்குது. அதனால நீ வந்து எத வேணா சூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா குடுக்குது. இல்ல நெறைய ஆப்ஷன்ஸ்னா ஒழுங்கா யோசிக்க மாட்டேன். என்னால ஒழுங்கா சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பயப்படுறவங்க தான் இது மோஸ்ட்டா எடுக்க மாட்டாங்க. பட் இதுல வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கிறதால தான் எல்லாருமே இதுக்கு போங்க. ஃபியூச்சர்ல நமக்கு எப்படி வேணா மைண்ட் மாறலாம் அப்படி இருக்காங்க தான் மோஸ்ட்டா இந்த ஜாப் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்பலாம் மெடிக்கல் டிகிரி வந்து ரொம்ப கம்மியா சேலரி வாங்குறாங்களே அப்படின்லாம் இல்லவே இல்ல. உனக்கு மெடிக்கல் டிகிரி ஒன்ஸ் நீ ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் நீ ஒரு சர்ஜனாவோ இல்ல ஒரு ஆப்பரேஷன் பண்றவங்களாவோ, இல்ல ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டா மாறிட்ட அப்படின்னா, கண்டிப்பா செம்ம ஹை பேயிங்கா தான் இருப்ப. அது குறைய போதில்ல. உனக்கு அதிகமாயிட்டா தான் போகும் சேலரி. பட் ஸ்டேபிலிட்டி அடையறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஓகேவா? அதே மாரி இன்ஜினியரிங்ல அதே மாரி தான். உனக்கு ஸ்டார்ட்டிங்ல உனக்கு வந்து ரொம்ப கம்மியான சேலரி கிடைக்கிற மாரி இருக்கும். ஒன்ஸ் நீ அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்ட அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு வந்து ஹை பேயிங் ஜாபா தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பயாலஜி, பாட்னி, ஜூவாலஜி இது எல்லாமே தனித்தனியா வரக்கூடிய பாட்னி அண்ட் ஜூவாலஜி தனித்தனியா வரக்கூடியது வந்து மோஸ்ட்டா இது எல்லா ஸ்கூல்லயும் வந்து பியூர் சயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த குரூப் எடுத்த அப்படின்னா நீ மெடிசன் போலாம். மெடிசன்ன்றது என்னது? நம்மளோட டாக்டர் அது ரிலேட்டடான அலைட் சயின்சஸ் எல்லாமே வந்து உனக்கு இந்த மெடிசன்ல தான் வரப்போகுது. ஹெல்த் கேர்ன்றதாலும் அதே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பயோடெக்ன்றது உனக்கு இப்போ வந்து நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது டெக்னாலஜின்னு சொல்றோம். இதே வந்து பயாலஜில வரக்கூடிய டெக்னாலஜிஸ் லைக் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங்கா இருக்கலாம். இல்ல அந்த மாரி நெறைய வந்து பயாலஜிலயும் வந்து நெறைய டெக்னாலஜிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் இந்த பயோடெக்னாலஜி. இது வந்து கம்மியா பே பண்றதா சொல்றாங்க. பட் உண்மையாவே நீ ஒரு நல்ல டாப் காலேஜஸ்ல படிச்ச, நல்லா வந்து உனக்கு நாலேட்ஜ் டெவலப் பண்ணிக்கிட்ட அப்படின்னா, அதர் கண்ட்ரீஸ்லயுமே ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க சப்ஜெக்ட் தான் வந்து இந்த பயோடெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து சயன்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்ல உனக்கு இருக்கக்கூடிய ஹை பேயிங் ஜாப்ஸ். ஓகேவா? அதே மாரி இதுல இது ஒவ்வொன்னுத்துக்குள்ளேயுமே வந்து நெறைய கோர்ஸஸ் இருக்கப்போது. பட் மேஜரா இந்த குரூப்ஸ் தான் இருக்குன்னு சொல்றேன். சரியா? அதே மாரி உனக்கு காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து மொத்தம் 2 டைப்ஸ். ஒண்ணு வந்து காமர்ஸ் வித் மேத்ஸ். இன்னொன்னு வந்து காமர்ஸ் வித்தவுட் மேத்ஸ். இதோட பிளஸ் என்ன அப்டின்னா, இது எல்லாமே வந்து உனக்கு வந்து எடுத்த உடனே உனக்கு ஹை பேயிங் தான். ஒன்ஸ் நீ வந்து இதுக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட, இல்ல வந்து இதோட லெவல வந்து நீ கிராஸ் பண்ணிட்ட அப்டின்னா, கண்டிப்பா உனக்கு வந்து ஹை பேயிங் ஜாபா தான் இருக்க போகுது. பட் இருந்தாலுமே நெறைய பேருக்கு இது புரியாதனால காமர்ஸ் வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் இல்ல பேக்கப் ஆப்ஷனா தான் வந்து நெறைய பேர் வச்சிருக்காங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு குரூப் இல்ல இது. எடுத்த உடனே உனக்கு நல்லா ஒரு சேலரி கிடைக்கக்கூடிய, நல்ல குரோத் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் இது. சிஏ எக்ஸாம்லாம் நீ கிளியர் பண்ணிட்ட. ஒரு 3 லெவல் இருக்கும். அந்த 3 லெவலுமே நீ கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா, நீ ஸ்டார்ட்டிங்லயே வந்து அதிகமான சம்பளத்த வாங்கலாம். அதே மாரி வந்து சிஎம்ஏவும் வந்து அது மாரி ஒரு கோர்ஸ் தான். ஸோ இதுவுமே உனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. அனலிட்டிக்ஸ் இங்க என்ன அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபினான்ஷியலா அனலைஸ் பண்றது. ஓகேவா? அது எல்லாமே உனக்கு வந்து இந்த பிசினஸ் சைட்ல போறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஊர்ல வந்து பிசினஸ் அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஒரு டைப் ஆஃப் பிசினஸ்மே வந்து அதிகரிச்சுட்டே தான் போகுது. அந்த எல்லா பிசினஸ்லயுமே தேவைப்படுற எல்லா விஷயமுமே அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே தேவைப்பட தான் போகுது. ஸோ அசால்ட்டா இந்த குரூப் படிக்கிறவங்க தைரியமா இருக்கலாம் அப்கமிங் ஃபியூச்சர்ல. அதே மாரி காமர்ஸ் வித்தவுட் மேத்ஸ்ன்றவங்க நார்மலா மேத்ஸ் இல்லாதனால அவங்ககிட்ட அனலிட்டிக்கலான ஜாப்லாம் அவங்களால பார்க்க முடியாது. பிகாஸ் தே கான்ட் பிளே வித் நம்பர்ஸ். அதனால அவங்களால அத பண்ண முடியாது. ஸோ வந்து பிசினஸ், பேங்கிங், மேனேஜ்மென்ட் சைடு வந்து அவங்க வந்து போலாம். இது எல்லாமே வந்து ஹை பேயிங் தான். சரியா? அதே மாரி உனக்கு வந்து ஆர்ட்ஸ் ஆர் ஹியூமானிட்டீஸ்ல உனக்கு வந்து இதெல்லாம் போலாம். சரியா? லா போலாம். இது எல்லாமே வந்து கம்மியா பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே வந்து கம்மியா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு தெரியும்.
பட் ஒன்ஸ் இதுல வந்து நீ படத்துலலாம் கூட பார்த்திருப்ப, ஒன்ஸ் இல்ல நீ டாப் லாயரா மாறிட்ட, இல்ல டாப் ஜட்ஜா இருந்துட்ட அப்படின்னா, உனக்கு கண்டிப்பா வந்து என்ன இருக்கும்? உனக்கு அதிகமான சம்பளம் தான் இருக்க போகுது. ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஹை பேயிங் ஜாப் தான். சரியா? அதே மாரி உனக்கு வந்து மீடியா ஒரு கம்யூனிகேஷன் வெளியேருந்து பார்க்கறதுக்கு அவங்கள ரூ. 15,000 ரூ. 20,000 ரூ. 5,000 இல்ல சம்பளமே வாங்காம வேலை செய்ற மாரி தான் இருக்கும். பட் மீடியால க்ளோ அப் ஆனவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லவே தேவையில்ல. ஸோ மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் 2மே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல இப்ப எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கலா இது இப்ப எல்லாமே வந்து டிஜிட்டலா மாறிடுறதால, கண்டிப்பா இதுக்கும் வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்க தான் போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிவில் சர்வீசஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி அந்த மாரி இருக்க விஷயமும் இந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறவங்களால ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அதுக்கான நாலேட்ஜ் அதிகமா கிராஸ்ப் பண்ணிப்பாங்கன்றதால, அதே மாரி கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் நினைக்கிறவங்களும் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டீஸ் குரூப் தான் நெறைய பேர் எடுப்பாங்க. பட் டு பி ஹானஸ்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த குரூப் எடுக்கிறவங்க கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். பட் இந்த குரூப் எடுத்தா மட்டும் தான் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது முற்றிலும் தவறு. நீ எந்த குரூப் எடுத்தாலுமே காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு அப்ப இருக்க மைண்ட் செட் பொறுத்து நீ கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். சரியா? அதே மாரி உண்மையான கம்பேரிசன் இங்க குடுத்திருக்கேன். ஸோ உனக்கு வந்து சயன்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் 3 குரூப் இருக்கா? 3த்துலயுமே உனக்கு டைப்பிக்கலா என்ன பண்றாங்க? மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் என்ன பண்றாங்க? ஒண்ணு டெக்னாலஜிக்கல் சைட் போயிடுவாங்க, இல்ல மெடிக்கல் சைட் போயிடுவாங்க. இதுல காமர்ஸ்ல ஒண்ணு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. சிஏ, அக்கவுண்டன்ட், எக்கனாமிஸ்ட் அந்த மாரி போவாங்க. இல்லன்னா வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து லா ஆர் மீடியா. ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க லா ஆர் மீடியா இல்ல எக்ஸாம்ஸ் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட இயர்னிங் உங்களோட சம்பளம் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்கும்? போக போக எப்படி இருக்குன்றத இங்க போட்டிருக்கேன். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு எல்லா ஜாப்மே வந்து ஒரு செம ஜாப் தான். அப்ப எல்லா குரூப்லயுமே வந்து உனக்கு நல்ல கெரியர் இருக்கு. நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஹை பேயிங் ஜாப்ஸ்மே எல்லாத்துலயுமே இருக்குன்றப்போ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் எந்த ஜாப் தான் சூஸ் பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு மண்டையில ஓடும். மேம் நீங்க சொன்ன எல்லா நீங்க சொல்றத பார்த்தா எல்லா குரூப்லயுமே இருக்கிற மாரி தான் இருக்குன்னா, டூ பி ஹானஸ்ட் அதான் உண்மை. ஓகேவா? எல்லா குரூப்லயுமே உனக்கு வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்க போகுது. பட் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவே நீ 10த்லயே உன்ன நல்லா அனலைஸ் பண்ணிட்ட. இந்த லீவ்லயே நீ உன்ன நல்லா அனலைஸ் பண்ணி அந்த குரூப் எடுத்துட்ட அப்படின்னா, பிரச்சனையே இல்லாம நெறைய வருஷத்த வேஸ்ட் பண்றத நீ கம்மி பண்ணலாம். எல்லாருமே லைஃப்ல அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்றாங்கன்றத மேட்டர். சோ அந்த சீக்கிரமா அச்சீவ் பண்ண வேண்டியதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து கிளாரிட்டியா இருக்கணும். அந்த கிளாரிட்டி உனக்கு எது குடுக்கும்? இந்த 11th எடுக்க போற குரூப், காலேஜ்ல எடுக்க போற கோர்ஸ் இதெல்லாம் தான் வந்து குடுக்க போகுது. சோ அதனால தான் இப்பவே ஒரு 5 கொஸ்டின் நீ உன் மைண்ட்ல கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உனக்கு உண்மையாவே நேச்சுரலாவே என்ன விஷயம் வருது? உனக்கு வந்து பயாலஜி அதிகமா வந்து இன்ட்ரெஸ்ட் வருதா? இல்ல நம்பர்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் வருதான்னு அத பாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் உனக்கு என்ன நேச்சுரலாவே நல்லா வருதுன்றத இந்த லீவ்ல நீ நல்லா அனலைஸ் பண்ணு. அதே மாரி செகண்ட் என்னன்னா, உனக்கு நிஜமாவே நம்பர்ஸ்ல விளையாடுறது பிடிக்குமா? நம்பர்ஸ்னா என்னது? ஒரு அடிஷன், டிவிஷன் எல்லாமே உனக்கு வந்து அம் ஒரு சின்னதா ஒரு கால்குலேஷன் பண்ணனாலும் உனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? இல்ல ப்ராஃபிட், லாஸ் அத பத்திலாம் தெரிஞ்சுக்க உனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? அப்படின்றத பாரு. உனக்கு நிஜமாவே வந்து அதெல்லாம் புடிச்சிருக்கு அப்படின்னா, நீ தாராளமா வந்து காமர்ஸ் அந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கலாம். நீ நிஜமாவே செம ஹை பேயிங் ஜாப்க்கு போக வாய்ப்பு இருக்கு. நீ பயாலஜில நீ எவ்ளோ ஸ்பெண்ட் நீட், ஜேஇ அந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்ல நீ கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நீ 5 வருஷம் படிச்சு அதெல்லாம் பண்றத விட, நீ ஸ்ட்ரெயிட்டா எடுத்துன்னு போய் சிஏல அந்த எஃபோர்ட்ஸ போட்ட அப்படின்னா, நீ தாராளமா நல்லா சம்பாரிக்கலாம். ஸோ இந்த மாரி சில விஷயம்லாம் இருக்கு. அதே மாரி 3 நீ என்ன கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, எனக்கு எந்த மாரி ஒரு ஜாப் ரோல் வந்து உண்மையாவே வந்து ரொம்ப ஈர்ப்ப உண்டாக்குது? லைக் வந்து இப்ப சில பேருக்கு வந்து டாக்டர் அப்படின்னாவே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே மாரி சில பேருக்கு வந்து பட் எதுல உன்னால உண்மையாவே உன்னோட பேஷனேட்டா உன்னால அந்த எஃபோர்ட்ஸ் போட முடியுதுன்றத பாரு. சரியா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் ஒரு வேளை உனக்கு வந்து எல்லாமே கன்ஃப்யூசிங்கா இருக்கு அப்படின்னா, ஒரு ஜாப் ரோல் பர்ட்டிகுலர் ஜாப் ரோல சூஸ் பண்ணிக்கோ. அது உங்க யாராச்சும் சொல்றதா கூட இருக்கலாம். நீ அனலைஸ் பண்ணி உனக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஜாப் ரோல் புடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஜாப் ரோலுக்கு எந்த மாரி ஸ்கில் செட்ட நம்ம வளர்த்துக்கணும்னு பாரு. அந்த ஸ்கில் செட் இந்த குரூப்ஸ்ல எந்த குரூப்ல வருதுன்றத பாரு. அந்த குரூப்ப நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு 4 கொஸ்டின் சொன்னேனா, 5த் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த குரூப்ஸ்லாம் விட்டுடுங்க. ஓகேவா? இந்த குரூப்ஸ் எல்லாமே விட்டுடுங்க. இந்த குரூப்ஸ நீங்க இந்த எல்லா கொஸ்டினுக்குமே நல்லா ஆன்சர் பண்ண முடியல மேம். பட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உனக்கு ஏதாச்சும் உனக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்கில்லா இருந்தாலும் பரவால்ல. உனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் ரொம்ப சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பரவால்ல. உன்னோட ஸ்கில், உன்னோட இன்ட்ரெஸ்ட், உன்னோட ரியல் கோல் அதாவது உனக்கு எந்த மாரி ஒரு விஷன் நீ செட் பண்ணி வச்சுக்க. நெறைய சம்பாதிக்கணுமா? இல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கணுமா லைஃப்ல? இல்ல எல்லார் கூட இன்டராக்ட் பண்ண முடியுதா உன்னால? பீப்பிள்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண முடியும்னா, அதுக்கு ஒரு சில கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. பீப்பிள் கூட இன்டராக்டே பண்ண முடியாது. எனக்கு தனியா இருக்கதா பிடிக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த 5 விஷயத்த வச்சு தான் நீ வந்து டிட்டர்மைன் பண்ண போற. ஸோ இது எல்லாமே உனக்கு என்ன வருது? உனக்கு என்ன பிடிக்குது? அத வச்சு வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உனக்கு வந்து லாங் டெர்ம் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ரீம்ல வந்து உன்னால க்ரோ பண்ண முடியும். குரோத் ஆக முடியும். பிடிக்காத ஒரு ஸ்ட்ரீம்ல போன அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டேஜ்ல இப்படியே போயிட்டு இருப்ப. இங்க ஸ்டாப் ஆயிடுவ.
ஒன்ஸ் நீ வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து எடுத்து பண்ற அப்படின்னா, கண்டிப்பா நான் சொல்றேன் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்தாலும் போக போக உன்னோட குரோத் வந்து ஹையரா தான் இருக்கும். சரியா? ஸோ ஒண்ணுமே புரியலன்னு அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. இந்த லீவ்ல உங்களுக்கான டைமா எடுத்துக்கிட்டு நல்லா உங்கள நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி 11த் குரூப் எடுக்கிறதுக்குள்ள ஒரு தெளிவான முடிவோட வெளிய போங்க. பட் எல்லா குரூப்லயுமே ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்கு. யூ கேன் நிஜமாவே நீங்க வந்து ஒரு கூகுள்ல கூட அடிச்சு பாருங்க. எல்லாத்துலயுமே ஒரு ஹை பேயிங் ஒரு பெர்சன் இருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மீடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து சிஏ எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலயுமே உனக்கு வந்து அந்த மாரி பீப்பிள்ஸ் இருக்க போறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த லீவ செமையா யுட்டிலைஸ் பண்ணுங்க. ஜாலியா இருங்க. ஜாலியா இருக்கும்போதே உங்கள பத்தி அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து 11த் குரூப் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்க என்ன குரூப் எடுக்க போறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடணும். பாய்.